ஆமாம், ரேட் என்ன சொல்கிறாங்க? ஒன்றா இதோ 40 ரூபாயா சொல்லிட்டு இருக்காங்க. 24 40 ரூபா சொன்னா தம்பி 40 ரூபா சொன்னான். ஐயவா சரி தான் போடுறாங்க. இதுவும் நம்ம ஜவாது மலை மாடுகள் தான். கொம்பு பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கொம்பு இருந்துச்சுன்னா அது நம்ம ஜவாது மலை செம்மையாக இருக்கும். போஸ் பற்றியெல்லாம் எப்படி இருக்கு? சைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா கொள்ளமாக இருக்கு. எப்படி பாருங்கள், டபுள் கயிறு போட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க. கொம்பு பாருங்கள் எப்படி மான் கொம்பு மாதிரி எவ்வளோ வளர்ந்துருக்குது மட்டும் கொம்பு பாருங்கள். பாருங்கள் செவலை காளை கன்று வியாபாரம் நடந்திருக்கு. நம்ம ஊர் நாட்டு மாடு தான். சூப்பர் சூப்பர். என்ன சொல்கிறாங்க ரேட்டு? ஆமாம், ரேட் என்ன சொல்கிறாங்க? ஒன்றா இதோ 40 ரூபாயா சொல்லிட்டு இருக்காங்க. அதிகமாக இருக்கிற மாதிரி இதை 40 ரூபா. 40 ரூபாலாம் இருக்காது, கம்மியாக தான் சொல்லியிருப்பாங்க. எவ்வளோ? 24 40 ரூபா சொன்னா தம்பி 40 ரூபா சொன்னான். ஐயவா சரி 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 24 முடிஞ்சிருக்காங்க. இங்கே ஒரு காளை இருக்குது, ஒயிட்டு நல்ல லென்த் தெரியுது. இதுவும் நம்ம வந்து ஜவாது மலை மாடுங்க தான். பேன் மட்டும் தான் நீங்கள் மீசக்காருங்க. இந்த மாட்டுக்கு தான் ரேட்டு கேட்டுட்ருக்காங்க. கேட்குறாங்களா? 37 சொல்கிறாங்க. ஆனால் அந்த ரேட்டு கொடுக்க போகிறதில்ல, அதை கம்மியாக தான் கொடுக்க போகிறாங்க. வயசான மாடு எவ்வளோ மாடு இல்லை. வயசான மாடு தான். சுகர் வந்துருச்சு அதுக்கு. எல்லாம் நம்ம ஊர் வியாபாரிங்க, ஜவாது மலை வியாபாரிங்க. நம்ம பப்புனு நானும் அத்திமூர் வரைக்கும் போனோம் அன்றைக்கி. அப்படியே வந்து முடிச்சுட்டு வண்டியா? சரி சரி சரி. எல்லாம் பாருங்கள், எல்லாம் இன்றைக்கி வியாபாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல போ, நான் சந்தகரி ஹோட்டலில் போய் சாப்பிட்டு கிளம்பு. இதுவும் நம்ம ஜவாது மலை மாடுகள் தான். கொம்பு பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கொம்பு இருந்துச்சுன்னா அது நம்ம ஜவாது மலை செம்மையாக இருக்கும். போஸ் பற்றியெல்லாம் எப்படி இருக்கு? சைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா கொள்ளமாக இருக்கும். நல்லா அருமையான மாடுங்க தான். அதெல்லாம் கேரளாவுக்கு தாங்க போகும். அதெல்லாம் சின்ன சின்ன கண்ணுக்குட்டி. ஆனால் உயிரோடு கிடந்தா அதனால தான் நித்தி நிற்கிறேன். சுத்தமாக கிடந்தாலும் நித்தி நிற்கிறேன். இல்லைனா நான் கச்சாய் காட்டு வளர்க்குறதுக்காக கேட்டுட்ருக்காங்க கண்ணுக்குட்டி. போய் நான் என்ன பெரிய சொல்லிட்டான். இல்லடா வளப்புக்கு போகுது. ஆனால் வளப்புக்கு நான் எவ்வளோ நேரம் நித்தி நிற்கிறேன். ஆனால் 6 நீண்டதுனால கட்டு போட்டேன். யார் 6500 ரூபாய்க்கு தாங்க வந்து கேட்டுட்ருக்காங்க. எவ்வளோ இந்த கண்ணுக்குட்டி வந்து 6500 தான் கேட்குறாங்க. ஆனால் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு தெரியல. அவங்க எப்படி ஒரு 8 ரூபாய்க்கு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சின்ன கண்ணுக்குட்டி தான்.
பாய் பாரு பாய் எப்படிக்குது வணக்கம் எல்லாம் எங்கள் ஊர் மாடுங்க பாய். ஹலோ வணக்கம் 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 நான் நல்லா இருக்கியா? அப்புறம் ஊர் பாடு ஜமுனாவத்துறா நீங்க? ஆமாம் எங்க இருக்கு ஜமுனாவத்துலையா? ஜமுனாமத்திரே தான். ஜவாது மலை மாடுங்க எப்படி பாருங்க, டபுள் கயிறு போட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க. கொம்பு பாருங்க எப்படி மான் கொம்பு மாதிரி எவ்வளோ வளர்ந்துருக்குது மட்டும் கொம்பு பாருங்க. வேறு லெவலில் கொம்புங்க அது சூப்பராக இருக்குது. கிட்ட போகிறதுக்கும் பயமாக தாங்க இருக்குது. மேலக்கெல்லாம் வந்துருச்சுன்னு வச்சியா ஒம்பா போயிடும். நல்லா ஜவாது மலை மாடுங்க செம்மையாக இருக்கும். என்ன ப்ரோ நின்றுட்டீங்க ஜாலியாக? எப்போ மலைக்கு? நாளைக்கா? சரி 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 சரி. இங்கே பாருங்கள் செம்ம சுறுசுறுப்பாக இருக்குது. கண்ணுக்குட்டியோட ஆல்ரெடி வந்து சேல் ஆகிருக்குதுங்க. இது நல்ல கிடாரிங்க, அது சூப்பரான கிடாரிங்க. தலையுத்துன்னு நினைக்கிறேன். நல்லா சுறுசுறுப்பாக இருக்குதுங்க கிடாரி. கண்ணுக்குட்டி பாருங்கள், கிடாரி கண்ணு தான் போட்டுருக்குது. செம்மையாக இருக்குது. எவ்வளோ இதெல்லாம் ஒரு 25 26 இந்த ரேஞ்சு முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிடாரி கணங்க ரெண்டுமே பாருங்க செம்ம ரொம்ப சின்னதாக தான் இருக்குது கிடாரி கன்று. ஆனால் வளர்ப்பு கன்று தான். இந்த மாதிரி கணுங்க தான் வாணியம்படி சந்தையில் கிடைக்கும். சுத்தமான நாட்டு மலை தான். அதாவது மலை பிரதேசத்தில் வாழக்கூடிய நம்ம ஜவாது மலை இந்த பக்கம் ஏரியாவில் சுற்றி லோக்கலில் இருக்கக்கூடிய கண்ணுங்க கிடாரி. ஸோ அதட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பசு மாடுங்க, நாட்டு பசு மாடுங்க வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வந்து கிடைக்கும். அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் வந்து நாட்டு பசு மாடுங்க. ஸோ மலையிலேருந்து வந்துருக்கு இன்னும் மாடுங்க நிறையா இருக்குது. ஸோ அதனால நம்ம அப்படியே பார்க்கலாம். காளை கண்ணுங்க கிடாரிங்க நிறையா இருக்குது. ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இன்னைக்கு லீவு அதனால் வந்திருக்கோம் வியாபாரி. எத்தனை ரூபா கொண்டு வந்துருக்கு தம்பி? 3 உண்டா? உங்கள் தாத்தாவை தான்? எங்கள் தாத்தா தான். உங்கள் தாத்தாவை ஏதோ நீ ஏதோ மாடு வாங்கி வச்சுட்டு தான் சொன்னாங்கடா. குமார் மாடு. வச்சுருக்கியா? சரி சரி. அடுத்த வருஷம் தான் தெருவில் போடுறோம். 2025. ஓகே ஓகே. குமார் மாடு வச்சுருக்காங்க வீட்டில் செண்பகத்தோப்பு டான் குரூப்ஸு. அடுத்த வருஷம் 2025 தான் போட போகிறாங்களாம். வெயிட்டிங்கில் இருக்குது. அவங்கெல்லாம் கொண்டு வந்தது மொத்தமே எல்லாமே பல்லு வைக்கல. எல்லாம் ஃபுல்லாக எல்லாம் நம்ம ஜவாது மலை சத்திரம் இந்த காவலூர் இந்த ஏரியாவிலேருந்து வந்திருக்கிற மாடுங்கள்லாம் கண்ணுக்குட்டிகள்லாம் சரி இந்த மாடுங்கள்லாம் சரி எல்லாம் அங்கேருந்து வந்திருக்கிறது தான் மொத்தமே. என்ன தெரியும் நம்ம வந்து ஆடிட்டு இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே ஒரு நல்ல முனிஷா பிரதர் பார்த்துட்டு இருக்கீங்களா? சரி 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 சரி. என்ன பல்லு இது? சரி சரி சரி. இப்போதான் பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க பொட்டு மாடா இது? காலை தாங்க அது. நல்லா பிள்ளை கலருங்க. நல்லா செம்மையாக இருக்குது. நல்லா லென்த்தியாக இருக்குது பாரு மாடு. அப்படி நல்லா சரியான லென்த்திங்க. பல்லு எத்தனை தெரியல அவங்க கேட்கலாம். சூப்பராக இருக்கு. இது ஜோடியா? வந்து இதுவும் காலை தான். காலை பிடிக்காத நல்லா ப்ரீடு காலை பாரு. நம்ம சைஸில் இருக்குது மட்டும் பாரு. நல்ல சைஸான காலைங்க இதெல்லாம். ஜோடியா இது? பல்லு கடை முளக்குறாங்க.
இதுக்கு தானே ஒரு ரூபா சொல்லுவார்னு நினைக்கிறேன். அதான் 1 ரூபா சொல்லியிருக்கீங்களா? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 1.5. நம்ம நினச்ச மாதிரி தான் 1.5 சொல்லியிருக்காங்க. ஃபிக்ஸடு கிடையாது, பேசி வாங்கிக்கலாம். ஜகாது மலை மாடுங்க, தரமான மாடுங்க, ப்ரீட் மாடுங்க, ஏர் ஓட்டிகிட்டு இருந்த மாடுங்க, ஜோடி நல்லா சூப்பராக இருக்குது. ஜோடி மாடுங்க 1.5 சொல்லிட்டு இருக்காங்க. மாடு வேறு மாடு இருக்குது, நல்லா தரமான மாடு, நல்லா பெரிய மாடு.